विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. स्वाराज्य सिद्धि अपवाद प्रकरणम 44வது श्लोकम. असंसर्गी सत्यार्थता स्यात् पदानाम् अनन्यार्थतावाप्यखण्डार्थतावात् अखण्डार्थतात्र प्रसिद्धाः यसौ चन्द्रमात्र प्रबोधात् प्रकृष्ट प्रकाश शशीत्यादि वाक्ये. இந்த மகாவாக்கியம்னு சொல்றோமோ இல்லையோ, தத்துவமசி இத்தியாதி மகாவாக்கியங்கள், இதெல்லாம் அகண்டார்த்த போதத்தை உண்டு பண்றது அப்படின்னு நிரூபணம் பண்ணினார். எப்படிங்கிற விஷயங்களா நிறைய நிரூபணம் பண்ணியாச்சு. இந்த மகா வாக்கியத்துல உள்ள தத்துவம் அப்படிங்கிற 2 பதங்களுக்கும் முக்கியார்த்தத்துல அந்த விசேஷணாம்சங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, ஜகதஜஹல் லட்சணையா தியாகம் பண்ணி, மிச்சமா இருக்கக்கூடிய அந்த விசேஷாம்சத்தை மாத்திரம் எடுத்துட்டோம்னா அது ஒரே ஸ்வரூபமாக நமக்கு கிடைக்கும். அந்த ஒரே ஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம்தான் அந்த மகா வாக்கியங்கள். ஆக இதெல்லாம் அகண்டார்த்தம்னு நிறைய நிரூபணம் பண்ணியாச்சு. இந்த அகண்டார்த்தம்னு சொல்றே, இதுக்கு ஒரு லட்சணம் என்ன, இது கேள்வி. அகண்டார்த்தம்ங்கிறது எது, அதனுடைய லட்சணம் என்ன? வாக்கியத்தை போய் நீங்க அகண்டார்த்தகம் அப்படின்னு சொல்றேன், வாக்கியம்ங்கிறது அகண்டார்த்தம் ஆக முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சில சிந்தனைகள் வருது. அதுக்காக இந்த 44வது ஸ்லோகம் வருது. அசம்சர்கி சத்யார்த்ததா ஸ்யாத் பதானாம், இது ஒரு லட்சணம். அனன்யார்த்ததாவா அகண்டார்த்ததாவா, அகண்டார்த்ததா அத்திர வா இல்ல. பிரசித்தாஹ்யசௌ சந்திரமாத்திர பிரபோதாத் பிரகிருஷ்ட பிரகாஷ சசி இத்தியாதி வாக்கியம். இந்த ஸ்லோகத்துக்கு பெருசா வியாக்கியானம் பண்ணிருக்க, நம்ம சுருக்கமா இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதாவது வாக்கியம்ங்கிறது நமக்கு பொதுவா எதை போதிக்கிறதுன்னு நம்ம ஒரு நினைச்சு பார்க்கணும். வாக்கியங்கிறது என்னது? முதல்ல பல பதங்களுடைய ஒரு விதமான சமூகம். மொத்தமா பதங்களை வரிசையா கூட்டமா சொல்லிட்டா உடனே அது வாக்கியமாகுங்கிறது இல்லை. ராமஹா ராமோ ராமாக அப்படின்னு சொன்னாலோ, இல்ல கடகா பட்டகா குட்டம் அப்படின்லாம் சொன்னாலும் இது ஒரு வாக்கியம் ஆகாது. அந்த பதங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதியை கொண்டு ஒரு விசிஷ்டார்த்தத்தை போதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அப்பேற்பட்ட பத சமூகத்துக்கு நாம வாக்கியம் அப்படின்னு பேரு கொடுக்கிறோம். வாக்கியத்துல பார்த்தோம்னா அதுல தனித்தனி ஒவ்வொரு பதத்துக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், இப்ப புதுசா தெரிஞ்சுக்கிறது இல்ல. அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சே இருக்கும். தெரியாத ஒரு பதத்தை போட்டா நமக்கு சந்தேகம் வந்துடும், புரியாது, வாக்கியார்த்தம் புரியாது. அதனால அந்த பதார்த்தங்கள் கேட்கிறவனுக்கு முன்னாடியே தெரிந்து பழக்கமானதாக இருக்கணும். இதுதான் சக்தி கிரகம் எல்லாம் சொல்லுவா. ஆனா அப்ப தெரிஞ்ச பதங்களை போட்டா என்னத்தை பெருசா சொல்லி கொடுத்துட போறா? நமக்கு தெரியாததை நாம கேட்கும் போது ஒரு வாக்கியத்தை உச்சாரணம் பண்றா. அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாமே தெரிந்த பதங்களாக இருக்கு. அப்ப அது என்ன நமக்கு புதுசா தெரியாத சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுதான் வாக்கியத்தினுடைய விசேஷம். பதங்கள் தனித்தனியாக பதார்த்தங்கள் சொல்லும் போது அது நமக்கு தெரிந்தே இருந்தாலும் கூட அந்த பதங்கள்னால தெரியக்கூடிய ஒரு வாக்கியார்த்தம் சொல்றோமே, பதார்த்தங்களுடைய சம்பந்தம்
அந்த சம்பந்தம் புதுசு. அது நமக்கு கேட்கிறவனுக்கு தெரியாத விஷயமாக இருக்கும். அந்த விஷயத்தை அந்த வாக்கியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் வாக்கியார்த்தம். ஒரு உதாரணத்துக்கு ராமன் எங்க போறான் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். அதுக்கு இவன் பதில் சொல்றான், ராமஹா வனங்கச்சதி அப்படின்னு. ராமன் காட்டுக்கு போறான் அப்படின்னு பதில் சொல்றான். இவன் இப்ப சொன்ன வாக்கியத்துல எல்லா பதங்களும் தெரிஞ்ச பதம் தான், இது ஒன்னும் தெரியாத பதமே இல்லை. ஆனா கேட்கிறவனுக்கு தெரியாத விஷயத்தை இது தெரிவிக்கிறது. கேட்கிறவன் இப்போ ராமன் எங்க போறான் அப்படின்னு கேட்கிறவன் எதை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறான். அவனுக்கு என்ன தெரியல. இப்போ ராமன் போகிறாங்கிறது தெரியுது, எங்கேயோ போகணாவா, எங்கேயோ போறான், ஏதோ ஒரு வேற இடத்துக்கு போறாங்கிறது தெரியுது. அந்த வேற இடம் எது அப்படின்னு தெரியல. அப்போ இவன் போகிறானே, இந்த போகிற இந்த கிரியைக்கு, கவனங்கிற கிரியைக்கு கர்மகாரகம் எது அப்படின்னு கேட்கிறான். அந்த கர்மகாரகத்தை சொல்லிக் கொடுக்கிறது ராமஹா வனங்கச்சதிங்கிற வாக்கியத்துல. அப்புறம் என்னாச்சு, அந்த வனத்துக்கு போகிறான். அவருடைய கவனத்துக்கும் அந்த வனத்துக்கும் உள்ள சம்பந்தம் இவனுக்கு தெரியல. இவன்கிட்ட கேட்டா ராமன் எங்க போறான்னு கேட்கறவன பார்த்து, ராமன் காட்டுக்கு போறாங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது, அதனாலதான் கேட்கிறேன்னு சொல்லுவான். ஆக காட்டுக்கு போகிறாங்கிற இந்த வாக்கியார்த்தம் அவனுக்கு எந்த விதத்துல புதுசு? காடு புதுசு இல்ல, இந்த பதார்த்தங்கள் எல்லாமே புதுசு இல்ல, எல்லாமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் ராமன் எங்க போறான்னு தெரியாத சந்தர்ப்பத்துல இந்த வாக்கியமானது வனத்துக்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தை, பதார்த்தங்களுடைய ஒரு சம்சர்க்கத்தை காண்பிக்கிறது. அதுதான் புதுசு, அபூர்வம். இந்த மாதிரி நம்ம எல்லா வாக்கியத்திலையும் காமிக்க முடியும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, வாக்கியமானது அதுல ஒரே ஒரு பத கொண்ட வாக்கியம் இருக்கவே முடியாது, அநேக பதங்கள் இருக்கணும். அந்த பதங்கள்லாம் ஒரே அர்த்தத்தை கொண்டதாக இருக்கக்கூடாது, தனித்தனி அர்த்தத்தை கொண்டதாக இருக்கணும். அதுகளுக்கெல்லாம் அன்வயம்னு சொல்லக்கூடிய சம்பந்தம் பரஸ்பரம் இருக்கணும். ஆகாங்ஷா, யோக்கியதா, சந்நிதி, இதெல்லாம் சாப்த போதத்துக்கு எப்படி காரணம்ங்கிறதெல்லாம் சாஸ்திரத்துல நிரூபணம் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு பதார்த்தத்துக்கும் இன்னொரு பதார்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தமானது வாக்கியார்த்தத்துல புதுசாக நமக்கு தெரியும். ஆக வாக்கியம்ங்கிறது எப்போதுமே ரெண்டு பதார்த்தங்களுடைய தெரியாத சம்பந்தத்தை கேட்கிறவனுக்கு போதிக்கும் அப்படிங்கிறது தான் லோகத்துல உள்ள நிலை. அப்படி பார்க்கறச்ச இதுதான் நம்ம சம்சர்க்கம்னு சொல்லுவோம் இந்த வாக்கியார்த்தத்தை. அப்ப சொன்னா எல்லா வாக்கியமும் சம்சர்க்கத்தை தானே போதிச்சுட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மகா வாக்கியத்துக்கு அதை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ரூபம். இந்த வாக்கியம் சம்சர்க்கத்தை போதிக்காது. லோகத்துல நமக்கு தெரிஞ்ச வாக்கியங்கள்லாம் ஏதோ ஒரு சம்சர்க்கத்தை போதிக்கும், தெரியாத சம்சர்க்கத்தை போதிக்கும். ஆனால் மகா வாக்கியம் அப்படி கிடையாது. இது ஒரு வித்தியாசப்பட்ட வாக்கியம். இது ரெண்டு பதார்த்தங்களுடைய சம்சர்க்கத்தை போதிக்கக்கூடிய வாக்கியமாக இல்லை. அதனாலதான் இது அகண்டம்னு சொல்றோம், அகண்டார்த்தம்னு சொல்றோம். அதை எப்படி சொல்றது? அசம்சர்கி சத்தியார்த்ததா சியாத் பதானாம். இது ஒரு லட்சணம். இந்த லட்சணம் எதுக்கா சொல்றதுங்கிறத நாம முதல்ல பொதுவா தெரிஞ்சுடலாம். லட்சியம் நமக்கு தெரிஞ்சே இருக்கலாம், ஆனா லட்சணம் தெரியாம அந்த லட்சணம் தெரிந்ததாக கணக்கிலேயே சேர்க்க முடியாது. அது நமக்கு தெரிஞ்சதுன்னு நம்மளே ஒத்துக்க முடியாது. இப்போ எந்த ஒரு மாட்டுக்கு லட்சணம் இவனுக்கு தெரியணும். மாட்டுக்கு லட்சணம் தெரியாத இவன் மாட்டை பார்த்தான்னா இவனுக்கு மாடு அப்படின்னு தெரியாது, மாடுன்னு தெரியாது. ஆக மாட்டுக்குன்னு அசாதாரணமாக லட்சணங்கிறது எதை சொல்றது? இத பார்த்தா இது மாட்டை தவிர்த்து வேற எதுவும் இல்லை, இது மாடுதான் அப்படின்னு பிரிச்சு புரிஞ்சுக்க வைக்கிற தர்மம் இருக்கு, அதைத்தான் லட்சணம்னு சொல்லுவோம். மாடை பார்த்தாலே தெரியும் இது ஆடு இல்ல, யானை இல்ல, கழுதை இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரிகிறது. அப்படி இருக்கும்போது எதை வச்சு கண்டுபிடிக்கிறான்னா ஏதோ ஒரு தர்மம் இருக்கிறது தெரிகிறது, அதுதான் லட்சணம். இப்ப எந்த ஒரு தர்மமானது ஒரு வஸ்துவை மற்ற விஷயங்கள்ல இருந்து பிரிச்சு காண்பிக்க கூடியதோ அந்த தர்மம் தான் வாஸ்தவமா லட்சணம். அந்த தர்மத்தை கண்டுபிடிச்சு அதோட சேர்த்து அந்த வஸ்துவை பார்த்தான்னா இவன் மாட்டை புரிஞ்சுட்டவன்னு அர்த்தம். அது தெரியாம ஏதோ 4 கால் இருக்கு, வால் இருக்கு அப்படிங்கறத மாத்திரம் கண்ணுக்கு தெரியுந்தான்னா இது பார்த்தது பிரயோஜனம் இல்லை. இவனால மத்த இன்னொரு இடத்துல மாடை பார்த்தாலும் சரி இதுதான் மாடுன்னு கண்டுபிடிக்க முடியாது, வேற எதையாவது பார்த்து மாடுன்னு ஏமாந்து போக முடியும். ஆக இப்படி இருக்கச்ச
அந்த அசாதாரண தர்மம்ங்கிறது இருக்கே, அந்த லட்சணம் சொல்லி கொடுத்தாதான் கரெக்டா அந்த லட்சியத்தை இதுதான் அது அப்படின்னு தீர்மானமாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக லட்சணம் சொல்லணும். லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சணம் தெரியும், ஆனா அந்த லட்சணத்துல இருக்கிறதை இவனால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அது வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. அதனால லட்சணம் தெரிஞ்சு அப்புறம் பிரமாணத்தினால அந்த விஷயத்தை பார்க்கணும், லட்சியத்தை பார்க்கணுமா. பார்த்தால் இது அது அப்படிங்கறது கரெக்டா அவனுக்கு போதம் ஏற்படும். லட்சணம் தெரிஞ்சு பிரமாணத்தை கொண்டு அந்த லட்சணத்தோடு இருக்கும் வஸ்துவை லட்சியத்தை இவன் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சணம் தெரியாம பிரமாணம் அந்த வஸ்துவை காமிச்சா புரியாது. லட்சணம் மாத்திரம் சொன்னாலும் போறாது. ஆக ரெண்டும் நமக்கு தேவையாக இருக்கு. இப்ப அகண்டார்த்த வாக்கியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம லட்சணம் சொல்லியா. இப்ப அந்த லட்சணம் சொல்லலைன்னா எதை பார்த்து நம்ம அகண்டார்த்த வாக்கியம் சொல்லுவோம், இது ஏதோ அகண்டார்த்த வாக்கியம் சொல்லுவா அப்படின்னு சொல்லுவோமே தவிர இது அகண்டார்த்தமா இல்லையா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன் இது அகண்டார்த்த வாக்கியம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா தெரியாது. அதுக்காக அந்த லட்சணம் சொல்லணும். அதுக்கு என்ன சொல்றார், அசம்சர்கி சத்தியார்த்ததா சியாத் பதானாம். வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதங்கள்லாம் எந்த மாதிரியான அர்த்தம்னா வாக்கியார்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் சம்சர்கியாக இல்லாத, எந்த இடத்துல சம்பந்தம் விஷயமாகுமோ புதுசா தெரியுமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த பதார்த்தங்கள்லாம் சம்சர்கி அப்படின்னு சொல்றது. சம்சர்க்கமே தெரியாமல், சம்பந்தமே தெரியாமல் அந்த பதார்த்தம் தெரியறதா இருந்தால் அப்ப அது அசம்சர்கி. அசம்சர்கி அதே சமயத்துல சத்தியமான, உண்மையான, சத்தியம்னு சொன்னா இந்த பிராந்திய வாரணம் பண்றதுக்காக சொல்லி வச்சிருக்காரு. இது லௌகிக விவகாரத்துல விவகார சத்தியம் கூட எடுத்துக்கலாம். ஆக சம்பந்தத்தை தெரிவிக்காமல் ஒரு வஸ்துவின் ஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய பதங்கள், வாக்கியமாக அமைந்த பதங்கள், இதுதான் அகண்டார்த்தம்னு சொல்றது. அப்பேற்பட்ட அந்த வாக்கியத்திலிருந்து எது தெரியுறதோ அத அந்த அர்த்தத்தை அகண்டம்னு சொல்லுவோம். அகண்டம்னு சொன்னா ரெண்டு பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் அதிலே இருக்காது. இந்த வாக்கியத்திலிருந்து புரிந்து கொள்ளும் அர்த்தத்திலே ரெண்டு பதார்த்தங்களுடைய சம்பந்தம் விஷயமாகாது. அசம்சர்கியான பதார்த்தம் மட்டும் அந்த போதத்துக்கு விஷயமாக இருக்கும். அப்படி இருந்தால் அந்த இது இருக்கு, அந்த அந்த அர்த்தத்தை நம்ம அகண்டம்னு சொல்லுவோம். அப்படி அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த வாக்கியத்துக்கு அகண்டார்த்த வாக்கியம்னு சொல்லுவோம். இப்ப நம்ம உடனே லட்சணத்தை பண்ணிடுவோம். மகா வாக்கியம் இருக்கா, தத்துவமசி மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியத்தை என்ன சொல்றது, தத்பதார்த்தமும் தொம்பதார்த்தமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக வருது. ஆனா இது சரிபட்டு வரல. தத்பதார்த்தமும் தொம்பதார்த்தமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனாலே இது ஏத்துக்க முடியல. அப்போ எப்படி இந்த அர்த்தத்தை, எப்படி அதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது அதுவே சொல்லி கொடுக்கறது. சொல்லி கொடுத்து அந்த ஜெகல் லட்சணம் அஜகல் லட்சணம் எல்லாம் பண்ணிட்டாக்க அப்ப என்ன கிடைக்கிறது, சைத்தன்யம் அப்படிங்கிறது தான் தொம்பதத்தினால கிடைச்சது, சச்சிதானந்த ஸ்வரூபம் கிடைச்சது. தத்பதத்தினாலேயும் அங்க உள்ள விசேஷங்கள்லாம் உபாதியால வந்த விசேஷங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து பார்த்தா சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் கிடைச்சது. அப்ப என்னாச்சு, இந்த சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறது ஒண்ணுதானே. அந்த ஒரு சச்சிதானந்த ஸ்வரூபத்தை இந்த ரெண்டு பதம் கொண்ட வாக்கியமானது தத்துவமசிங்கிற வாக்கியம் இவனுக்கு போதிக்கிறது. அப்ப இந்த வாக்கியத்தினால போதிக்கக்கூடிய அந்த விஷயம் எப்படி இருக்கு, ஒரே ஸ்வரூபமாக இருக்கு. அதுல ரெண்டு பதார்த்தங்களுடைய சம்பந்தம் இல்லை. ரெண்டு பதத்துக்கும் ஒரே அர்த்தம் இல்லை. இந்த தொம்பதார்த்தமும் அதுதான், தத்பதார்த்தமும் அதுதான். அப்ப ரெண்டு பதத்துக்கும் ஒரே அர்த்தமா இருக்கு. ஒரே அர்த்தமாக அந்த வஸ்துவை போதிக்கக்கூடிய அந்த வாக்கியம் இப்ப எப்படியாச்சு, அகண்டமான அர்த்தத்தை போதிக்கிறதுனாலே அது அகண்டார்த்தமாக ஆகிவிட்டது. ஆக ரெண்டு பதார்த்தங்களுடைய சம்பந்தத்தை இது போதிக்கவே இல்லை. ஆகையால இது அகண்டார்த்தம் சொல்லப்பட்டது. இதுதான் சுருக்கமா இந்த லட்சணத்துக்கு சமன்வயம். அசம்சர்கி சத்தியார்த்ததா சியாத் பதானாம்
இதை இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். அனன்யார்த்ததாவா அகண்டார்த்ததாத்திர. அனன்யார்த்ததா இது எப்படின்னு கேட்டா, அந்த பதங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமோ இல்லையோ, அந்த பதங்கள் ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குமே, அந்த ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தை மாத்திரம் இன்னொரு பதார்த்தம் கலக்காமல் தெரிவிக்கக்கூடிய வாக்கியம். இப்படி சொன்ன ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் இன்னொரு பதங்களா இருக்கும். ஆனா அந்த பதார்த்தங்கள் எல்லாம் சேர்த்து கலந்து விடாமல் அந்த ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம். இதுதான் அனன்யார்த்ததா, அனன்யார்த்த வாக்கியம். அந்த வாக்கியத்துல அனன்யார்த்ததா இருந்தால் பல பதங்கள் இருக்கணும், ஒரே ஒரு பதத்தை கொடுத்து சொல்லப்படாது. பல பதங்கள் இருக்கணும், அபரியாய சப்தானாம் பல அப்படின்னு சொல்லியிருக்கா. பல பதங்கள் கொண்டு அந்த வாக்கியமா இருக்கணும். ஆனா அது எல்லாமே ஒரே ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்க கூடியதாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது அகண்டார்த்தம். அப்படி எல்லாம் வாக்கியம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இருக்க முடியும். அதுக்கு லௌகிகமான உதாரணம் சொல்றார். பிரசித்தாகி அசௌ சந்திர மாத்திர பிரபோதாத் பிரகிருஷ்ட பிரகாச சசீத்யாதி வாக்கி. இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை கண்டுபிடிச்சார். என்ன சொல்றார்? பிரகிருஷ்ட பிரகாச சசி. இந்த வாக்கியத்தை எப்பவும் நீங்க அகண்டார்த்தம்னு சொல்லப்படாது. பிரகிருஷ்ட பிரகாச சசின்னு சொல்லிட்டா உடனே இது அகண்டார்த்தமாக்கும் அப்படின்னு நினைச்சுக்கப்படாது. இது யார பார்த்து சொல்லப்பட்ட வாக்கியம், அவனுக்கு எந்த போதத்தை உண்டு பண்றது அப்படிங்கறத வச்சுக்கணும். இது ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரே வாக்கியம் ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை கொடுக்கும். வாக்கியத்திலே பதங்கள் அதே பதமா தான் இருக்கும், அதே பதம் தான். ஆனா அந்த ஒரு பதமானது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஆகாங்கையை பூர்த்தி பண்ணும்படியாக போதத்தை உண்டு பண்ணும். ஒருத்தனுக்கு ஒரு போதத்தை உண்டு பண்ணும். ஆனா அந்த ஒரு போதமானது அவனுக்கு வேண்டியதாக இருக்கும். இதை நம்ம சுலபமா புரிஞ்சுடலாம். எப்படின்னு கேட்டா, ராமஹா வனங்கச்சதி அப்படின்னு இந்த ஒரு வாக்கியம் ஒருத்தன் சொன்னான் பதில். இந்த ஒரு பதில்னு வச்சிருந்தான்னா இதுக்கு கேள்விகள் இருக்கலாம் இல்லையா? இதுக்கு என்ன கேள்விகள் இருக்கலாம்? பலவிதமான கேள்வி இருக்கலாம். ராம குத்திர கச்சதி அப்படின்னு கேட்கலாம், ராமன் எங்க போறான் அப்படின்னு. கஹா வனம் கச்சதி, காட்டுக்கு போறானே அவன் யாரு காட்டுக்கு போறான் அப்படின்னு இல்ல. இது வேற. காட்டுக்கு போறவன் யாரு அப்படின்னு கேட்டா வேற. ராமன் எங்க போறான் அப்படின்னு கேட்டா அது வேற. இந்த ராமன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா அது வேற, கேள்வி வேற. ஆனா எல்லாத்துக்குமே ராமஹா வனங்கச்சதி அப்படிங்கிற இந்த வாக்கியம் பதிலாக அமையும். அப்படி இருக்கிறச்ச இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வியை வச்சுட்டு இருக்கிறவனுக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை, அவனுக்கு தெரியாத விஷயத்தை இது போதிக்கும். வாக்கியம் அதேதான். ராம எங்க போறான் அப்படின்னு கேட்டா ராமஹா வனங்கச்சதி. அவனுக்கு என்ன தெரிவிச்சது இந்த வாக்கியம்? அவன் போறது எங்கேன்னு தெரியல, அவனுக்கு வனத்துக்கு போறாங்கிறது தெரியப்படுத்துது. வனத்துல யாரு போறான்னு கேட்டா ராமஹா வனங்கச்சதி அப்படின்னு இதே வாக்கியம் தான். யாரு போறான்னு தெரியாது, இப்ப தெரிஞ்சு போச்சு இந்த வாக்கியத்துல இருந்து. ஆக இப்படியாக பார்த்தோம்னா அந்த ஒரே வாக்கியம் பல கேள்விகளுக்கு பதிலாக அமையும். அதுக்கு தகுந்தா போல அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமும் மாறும், அதுல மாற்றம் இருக்கும். அது பரவாயில்ல. அப்படியே இந்த பிரகிருஷ்ட பிரகாசா சசி அப்படிங்கிற இந்த வாக்கியமும் சாதாரணமா நாம சொல்லிட்டா உடனே அது அகண்டார்த்தமாயிடும் நினைச்சுக்கப்படாது. ஒரு கேள்விக்கு பதிலாக இதை சொல்லும் போது அது அகண்டார்த்தமாகும் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப என்ன கேள்வியாக வச்சுக்கணும்? எந்த சமயத்துல அது அகண்டார்த்தமாகுது அப்படின்னு கேட்டா சாஸ்திரக்காரர்கள் இதெல்லாம் பெருசா விஸ்தாரமா சொல்லியிருக்கா. என்ன சொல்றான்னா, ஒருத்தனுக்கு சந்திரனை பத்தி தெரியாது. சந்திரன் கேள்விப்பட்டிருக்கான், ஆனா சந்திரன் எதுன்னு தெரியாது. இவன் ஆகாசத்துல சந்திரன் இருக்குன்னு தெரியுறதுனால ஆகாசத்துல இப்படி பார்த்துட்டே இருக்கான். பார்த்தா ஆகாசத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் நிறைய தெரிகிறது, சந்திரனும் தெரிகிறது, எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியக்கூடிய பெருசாவே சந்திரன் தெரிகிறது. பௌர்ணமி சந்திரனே வச்சு விடுவோம். சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் தெரியுது உனக்கு.
ஆனா இவனுக்கு தெரியாது எது சந்திரன்ங்கிறது இவன் தெரியாது. நிறைய ஜோதிஷ் தெரியுது, பளிச்சு பளிச்சுன்னு பல ஜோதிஷ் ஆகாசத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதுல எது சந்திரன்ங்கிறது இந்த ஆளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது அவன் ஒருத்தங்கிட்ட கேட்கிறான், அஸ்மின் ஜோதிர் மண்டலே கஷ்டந்திரஹா, இவ்வளவு கூட்டமா பல ஜோதிஷிகள் தெரியறதே, இதுக்குள்ள சந்திரன்கிறது எது அப்படின்னு அவன் கேட்கிறான். இப்போ இவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறது, எப்படி சொல்லிக் கொடுக்கறது? பிரகிருஷ்ட பிரகாசா சந்திரஹா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை அவன் சொல்றான். பிரகிருஷ்ட பிரகாசா சந்திரஹான்னு சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, இது பெரிய உருண்டையா பெருசா இருக்கே, பெரிய ஜோதிஷ் இருக்கே, இதுதான் சந்திரன் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். சித்த முன்னாடி அவனுக்கு அவன் அதை பார்த்தான். பிரகிருஷ்ட பிரகாசகானா என்ன? பிரகர்ஷம், நிறைய பிரகாசம் கொண்டது. சந்திரன்ல நிறைய பிரகாசம் இருக்கு, நட்சத்திரங்கள்லாம் பார்த்தா அதை விட சின்னதா இருக்கு. ஆக பெரிய பிரகாசம், அதுதான் சந்திரன். இத்தனை ஜோதிர் மண்டலத்துல நிறைய பிரகாசம் கொண்டதாக எது இருக்கோ இப்ப பாக்குறதுல அப்படின்னு சொல்லணும். இப்ப பாக்குறச்சே உனக்கு அதிக பிரகாசம் கொண்டதாக எது தெரிகிறதோ அதுதான் சந்திரன். பிரகிருஷ்ட பிரகாசா சசி. இந்த வாக்கியத்துல அவனுக்கு இந்த வாக்கியம் அவனுக்கு என்ன புரிய வச்சது? இந்த சந்திரனிடத்துல நிறைய பிரகாசம் இருக்கு அப்படிங்கிற பிரகாச சம்பந்தத்தை புரிய வச்சதுன்னு சொல்றதுக்கு இல்ல. இந்த வாக்கியம் கேட்கறதுக்கு முன்னாடியும் அவன் ஆகாசத்துல பார்க்கும்போது அவனுக்காகவே தெரிகிறது இது பிரகாசம் நிறைய இருக்கு அப்படின்னு. ஒரு சமயம் அவன் கண்ணுக்கு அந்த சந்திரனிடத்துல இருக்கக்கூடிய அதிகமான பிரகாசம் தெரியாம போயிருந்தால் பிரகிருஷ்ட பிரகாச சசின்னு இந்த வாக்கியத்தை சொன்னாலும் கூட அவனுக்கு புரியாது. ஏன்னா இவனுக்குதான் தெரியலையே அதிகமான பிரகாசம் இருக்கிறது. ஆக இத நாம என்ன ஒத்துக்கணும், இவன் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பிம்பத்துல மத்த நட்சத்திராதிகளை காட்டிலும் அதிகப்படியான பிரகாசம் இருக்கிறத இவன் பார்த்துட்டே இருக்கான். ஆக அது அதிகமான பிரகாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வரத்துக்கு வழியே இல்லை. ஆக சந்திரனிடத்துல அதிகமான பிரகாசம் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக இந்த வாக்கியம் வரல. ஏன்னா இந்த விஷயம் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன தெரியல, அது என்னதுன்னு தெரியல. பிரகாசம் நிறைய இருக்கு, அது ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அது சந்திரன் தானான்னு தெரியாது, சந்திரனுடைய சொரூபம் தெரியல சொல்லுவோம். அப்ப சந்திரகாங்கிறத தான் போதிக்கிறதுக்காக வந்தது. அப்ப அந்த பிரகிருஷ்ட பிரகாசகாங்கிறது சந்திரனுடைய ஸ்வரூபத்தை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபயோகப்படக்கூடிய லட்சணமாக ஆனது. மற்றதுலேருந்து இந்த சந்திரனை பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகமான பிரகாசம் இருக்கே அது உபயோகப்பட்டது, லட்சணமாக உபயோகப்பட்டதுன்னு சொல்லணும். அப்ப அப்படி இருக்கிறச்ச இந்த பிரகிருஷ்ட பிரகாசா சசி, சசினா சந்திரன் அர்த்தம். பிரகிருஷ்ட பிரகாசா சந்திரஹா அப்படிங்கிற இந்த வாக்கியமானது அந்த கேள்வி கேட்டவனுக்கு என்ன தெரிவிச்சது அப்படின்னு கேட்டா, இதுல ரெண்டு பதம் தான் இருக்கு, பிரகிருஷ்ட பிரகாசகான்னு ஒண்ணு, சந்திரஹான்னு ஒண்ணு. சந்திரஹாங்கிற பதத்துக்கு இவனுக்கு ஏற்கனவே தெரியாது, எதுன்னு அர்த்தம் தெரியலங்கிறதுனாலதான் அவன் கேட்டிருக்கான். ஆஹா, அந்த பதத்தை சொல்லி இவனுக்கு புரிய வைக்க முடியாது. பிரகிருஷ்ட பிரகாசகாங்கிற சொன்னோம்னா பிரகிருஷ்ட பிரகாசம் இவனுக்கு ஏற்கனவே கண்ணுக்கு தெரியுது. ஆக அதுவும் இவனுக்கு புதுசா சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. வெறும் சந்திரபதத்தை போட்டா அவனுக்கு தெரியாது, அதனால சந்திரபதார்த்தம் தெரியல, அதனால சந்திரகான்னு சொன்னா புரியாது. பிரகிருஷ்ட பிரகாசகா அப்படின்னு சொன்னால் இது தெரிஞ்சிருக்கு, அதனால அது தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருக்கிறச்ச இந்த வாக்கியம் இவனுக்கு என்ன போதிக்கிறதுன்னு கேட்டால், இந்த பிரகிருஷ்ட பிரகாசத்தை ஒதுக்கி இந்த பிரகிருஷ்ட பிரகாசம் எதை சேர்ந்ததோ அந்த ஸ்வரூபம் சந்திரன் அப்படின்னு போதிக்கிறதுக்காக இது வந்தது. ஆக சந்திரனுடைய அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கக்கூடியதாக இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்கிறதுனாலே இந்த மாதிரியும் வாக்கியம் உண்டு. இது ரெண்டு பதார்த்தத்துடைய சம்பந்தத்தை போதிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இல்லை. ஏன்னா அவன் கேட்கல சம்பந்தத்தை பத்தி கேட்டான்னா சம்பந்தத்தை போதிக்கக்கூடிய பதில் வரணும். அவன் ஸ்வரூபம் தெரியாம அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டானே, ஆனால் அப்ப அதை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் தான் சொல்லணும். இங்க எந்த மாதிரியான வாக்கியம் சொன்னாலும்
அந்த வாக்கியத்துக்கு அவன் அப்படித்தான் அர்த்தம் பண்ணிக்கணும். சொரூபத்தை புரிஞ்சுக்கிற மாதிரிதான் அவன் அர்த்தம் பண்ணிண்டாகணும் அப்படின்னு இருக்கு. ஆகையாலே பிரகஷ்ட பிரகாஷா சந்திரகாங்கிற இந்த வாக்கியமானது சந்திரனுடைய ஒரு ஸ்வரூபத்தை போதிக்கிறது. அவ்வளவுதான். பிரசித்தாகி அசௌ சந்திர மாத்திர பிரபோதா. சந்திர மாத்திரத்தை தான் போதிச்சிருக்கான். அப்படின்னா என்ன? அதுல பிரகிருஷ்ட பிரகாசம்ங்கிற ஒரு பிரகாசத்தினுடைய சம்சர்க்கத்தை போதிக்கல இந்த வாக்கியம். அதனால இது இந்த மாதிரி வாக்கியத்திலே சம்சர்க்கம் போதிக்காமல் பதார்த்த ஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் அப்படிங்கறத நாம ஏற்கனவே பிரசித்தமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆக இது லட்சண சம்பந்தத்துக்கு உதாரணமா சொல்லலாமா? அகண்டார்த்தத்துக்கு இது ஒரு லட்சணம். ஸ்வரூப லட்சணத்தை போதிக்கக்கூடிய அத்தனை வாக்கியங்களும் அகண்டார்த்தம் ஸ்வரூப லட்சணத்தை சொல்லக்கூடியது. அப்படி ஸ்வரூபத்தை தெரிவிக்கக்கூடிய அத்தனை லட்சண வாக்கியங்களும் அகண்டார்த்தம் அப்படின்னு வேதாந்த சித்தாந்தம். இதத்தான் இங்க சொல்றார். இப்ப சொன்ன விஷயம் எங்க சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டா கல்பத்தருக்காரர் சொல்லியிருக்கார். சித்சுகி, சித்சுகினா தத்துவ பிரதீபிக்கான ஒரு கிரந்தம் சித்சுகாச்சாரியர் பண்ணினது. அவர் சொல்லியிருக்கார். ரொம்ப முதல்ல யாரு சொல்லியிருக்காருன்னு கேட்டா பஞ்சபாதிகையில சொல்லியிருக்கார். பஞ்சபாதிகாக்காரர் பத்மபாதாச்சாரியார் சொல்லியிருக்கார். அப்புறம் பாமதிக்காரர் நிறைய பேர் சொல்லியிருக்கார். ஆனா ஸ்லோக ரூபமா அழகா சொன்னது முதல்ல கல்பத்ரு தான் பாமதியுடைய வியாக்கியானத்துல. அவிசிஷ்டம் அபர்யாய அநேக சப்த பிரகாசிதம் ஏகம் வேதாந்த நிஷ்ணாதாக அகண்டம் பிரதிபேதிரே. அவிசிஷ்டம் இரண்டாவது பதார்த்தத்தோடு சேர்ந்து அந்த போதத்துக்கு அது விஷயமாக கூடாது. இன்னொரு பதார்த்தத்தோடைய சம்சர்க்கம் அதிலே தெரியக்கூடாது, விஷயமாக கூடாது. அவிசிஷ்டம். அதே சமயத்துல மொத்தம் ஒரே ஒரு பதத்தை மாத்திரம் செலுத்தோ இதுல இருந்து அகண்டார்த்த போதம் வருமானுங்க. ஒரு பதம் இல்ல. அபர்யாய அநேக சப்த பிரகாசிதமா இருக்கணும். பரியாயமாவே ஏகப்பட்ட பதத்தை போட்டு கடகா 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 கடகான்னு சொன்னா அதுல இருந்து அர்த்தம் வராது. பரியாயம் இல்லாத அபரியாய சப்தங்களை கடகலசா அப்படின்னு சொன்னாலும் வராது. அபரியாயமான அநேக சப்தங்கள் கொண்ட வாக்கியத்தினால போதிக்கப்பட்ட அந்த ஸ்வரூபம் மாத்திரம் போதிக்கும்படுமாக இருந்தால் அதத்தான் வேதாந்திகள் அகண்டம்னு சொல்றான்னு சொன்னார். இதுக்கு சரியான லட்சியம் எங்க நாம கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா அதையும் அந்த கல்பத்தருக்காரரே காண்பிச்சிருக்கார். எங்க காமிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டா கல்பத்தருவுல இருக்கு இந்த ஸ்லோகமும். இதுக்கு அடுத்த ஸ்லோகமே அதுதான். மகத்கம் கும்பகம் யதா. எந்த இடத்துல ஒரே வஸ்துவானது உபாதிகள்னாலே பிரிக்கப்பட்டு தனித்தனியாக தெரிகிறதோ அந்த இடத்துல இந்த பின்னமாக தெரியக்கூடிய இதுவும் அதே மாதிரி பின்னமாக தெரியக்கூடிய அதுவும் ஒன்றே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் எதுவாக இருக்குமோ அதுவும் அகண்டார்த்தமாக ஆகும். நல்லா கவனிக்கணும். ஒரே வஸ்து எந்த இடத்துல உபாதியால பின்னமாக தெரியுமோ அந்த இடத்துல உபாதி பேத பின்னார்த்தா ஏன ஏக பிரதிபாத்தியதே ததபி ஸ்யாத் அகண்டார்த்தம் மகத்தம் கும்பகம் யதா அப்படின்னு அவர் கல்பத்திற்காரர் சொல்லியிருக்கார். அதாவது கடத்துக்குள்ள நமக்கு ஆகாசம் இருக்கு தெரியுறது. கடத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஆகாசம்னா அந்த கட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு சொல்லணும். ஆனா வெளியில பார்த்தாக்க பெரிய ஆகாசமா தெரியுது. கடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு, அதை விட இது நிச்சயமா ரொம்ப பெரிய ஆகாசம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கடத்துக்கு வெளியில இருக்கிறது பெரிய ஆகாசம், கடத்துக்கு உள்ள இருக்கிறது கடாகாசம். இது மகாகாசம், அது கடாகாசம். அப்ப கடாகாசம்ங்கிறது பெருசா இருக்கு, அது கடத்துக்குள்ள போக முடியாது. கடத்துக்குள்ள இருக்கிற சின்ன ஆகாசம் அது பெருசு இல்ல, அது சின்னதா இருக்கு, அதனால இது மகாகாசம் இல்ல அப்படின்னு இந்த கடாகாசத்துக்கும் மகாகாசத்துக்கும் பேதம் நமக்கு தெரிகிறது. ஆனா பாக்கணும் இந்த பேதம் எப்படி வந்தது? இந்த கடத்தை வச்சுதான் வந்தது. இந்த கடம் ஒண்ணு கூட இருக்கிறதுனால இது கடாகாசம் இது மகாகாசம்னு ரெண்டா பிரிஞ்சு இருந்தது. இப்ப ஒருத்தன் வந்தான்,
இந்த உபாதியினாலப்பா உனக்கு இப்படி தெரிகிறது. ஆனா இந்த கடாகாசமும் அந்த மகாகாசமும் ஒரே ஆகாசம்தான், ஒரே ஆகாசம் தான், ரெண்டு ஆகாசம் கிடையாது, ஒரே ஆகாசம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுறான். இந்த மகத்தம் இருக்கே, கம்னா ஆகாசம், இந்த பெரிய ஆகாசம் இருக்கே அதுவும் இந்த கடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கே இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது. அப்ப நான் எப்படி ஒண்ணாகும்? இந்த உபாதியை எடுத்து விடணும், இந்த உபாதியை மறந்து விடணும். கடங்கிறத மறந்துட்டாக்க அப்ப ஆகாசத்தை பாருங்க, எத்தனை ஆகாசம் இருக்குங்க? ஒரே ஒரு ஆகாசம் தான். அப்போ இதத்தான் சொல்லிக்கிறது அந்த மகாகாசமே கடாகாசம் வேறில்லை அப்படிங்கிற வாக்கியம். அப்ப இந்த வாக்கியம் என்ன சொல்லி கொடுத்தது? ஒரே ஆகாசத்தை சொல்லி கொடுத்தது. இந்த ஆகாசத்தையும் அந்த ஆகாசத்தையும் போட்டு சேர்த்து சம்பந்தப்படுத்தி ஒன்னா பண்ணல, ஒரே ஆகாசம் தான் மொத்தமே, இருக்கிறதே ஒரே ஆகாசம். அந்த ஒரே ஆகாசம் ரெண்டா தெரிஞ்சுட்டு இருந்தது, இப்போ ரெண்டா தெரிஞ்சுட்டு தெரிகிறது தப்பு, அது பிராந்தி. ஒரு ஆகாசம் தான் மொத்தம் அப்படின்னு ஒரே ஸ்வரூபத்தை போதிக்கிறது இந்த ஸ்தலம். இது உபாதிபேத பின்னார்த்தா ஏன ஏக பிரதிபாத்தியதே அப்படின்னு லட்சியத்தை சொல்லி கொடுத்தார் கல்பத்திருப்பார். தத்துவமசியும் அதே மாதிரிதான், மகா வாக்கியமும் இதே மாதிரிதான். அந்த மகா வாக்கியத்துல எப்படி ஒரே சைத்தன்யம் மொத்தம் ஆகாசம் மாதிரி, ஆனா அது ஒரு உபாதியால ஜீவனாக தெரிகிறது, இன்னொரு உபாதியை வச்சு ஈஸ்வரனா தெரிகிறது. இது வேறையா தெரிகிறது, அது வேறையா தெரியுது, ரொம்ப வித்தியாசமாக அண்ணா தெரிகிறது. இப்படி தெரியும் போது இது என்ன பண்றது? மகா வாக்கியம் ஜெகதேக லட்சணையா எதெல்லாம் உபாதியால வந்த விசேஷங்களோ அந்த விசேஷங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஸ்வரூபத்தை காமிக்கிறது. அந்த ஸ்வரூபங்கிறது என்ன? இது ஒரு ஸ்வரூபம், அது ஒரு ஸ்வரூபம், ரெண்டு கலக்கல, மொத்தம் ஒரே ஸ்வரூபம் ஏகமேவ. இதுதான் உபாதியால ரெண்டா தெரிஞ்சுக்கிறது தவிர அந்த ரெண்டு சேர்ந்து ஒன்னா போயிடுத்து இல்லை. ஒரே ஸ்வரூபம் ரெண்டா தெரிஞ்சது மாத்திரம் தானே தவிர அந்த பிராந்தி இப்ப போயிடுத்து. அதனாலே ஏகஸ்வரூபத்தை போதிக்கக்கூடியதாக இந்த மகா வாக்கியம் அமைகிறது. இதுதான் இந்த அகண்டார்த்த லட்சணத்துக்கு லட்சியம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா. இந்த ஸ்லோகத்துல இப்ப 44வது ஸ்லோகம் பூர்த்தி ஆயிடுச்சு. இதுல அந்த அகண்டார்த்த லட்சணத்தை சொல்லி முன்னாடி சொன்ன அந்த லட்சியமான மகா வாக்கியத்துல இந்த லட்சணத்தை சமன்வயம் பண்ணிக்க வேண்டியது, அகண்டார்த்தத்தா லட்சணத்தை இதுல சமன்வயம் பண்ண வேண்டியது, அகண்டத்துவ லட்சணத்தை நம்ம அதனுடைய அர்த்தமான ஸ்வரூபத்துல சமன்வயம் பண்ணிக்க வேண்டியது. 44வது ஸ்லோகம் பூர்த்தி ஆயிடுச்சு. நம்ம இதோட இதை வச்சு